தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்கள் விவசாய சகோதரர் பேசுகிறேன். தருமபுரி மாவட்டத்தில் 9/5/2025 விவசாய கண்காட்சியில் நம்ம ஓம் சுபா ஏஜென்சியில் தான் வந்திருக்கோம். இப்போ தற்போது நம்ம பார்க்கும்போது அதிகமாக கறவை மாடை பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். அந்த கறவை மாடு மூலயமா மிஷினில் எப்படி பால் கறக்கலாம், இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ நிறைய 5 மாடு 10 மாடு வச்சுருக்கவங்க வந்து கறக்க முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ கறவை மாடு நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் மிஷின் வச்சுருக்கீங்க? ஓகே. இது பால் கறவை இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குதுங்க. நீங்க அன்றாட தேவையில இந்த பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்னைக்கு பால் கறவை இல்லாத இதே இல்ல. அந்த மாரி இருக்கிறதுல 2 மாடுலருந்து 20 மாடு, 30 மாடு, 40 மாடுன்னு வச்சிருக்கிற அத்தனை பேத்துக்குமே நம்ம கால வச்சிருக்கோங்க. இதுல நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டிஸ் இருக்கு. இது மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இது சூப்பர் நானோ அப்படிங்கிற மோட்டர் இருக்கும். இந்த மோட்டர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 HP மோட்டர், உங்களுக்கு 150 LPM கம்ப்ரஸர் இருக்கும். இந்த கம்ப்ரஸர் இருக்கிறதுனால 1 மணி நேரத்துல 5 மாடு வரைக்கும் கறக்க முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் நானோ அப்படிங்கிற மாடல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 250 LPM கம்ப்ரஸர் வரும். இப்போ ஒரு சிங்கிள் மாடு கறக்க முடியுமா, ஒரே டைம் ஒரு 2-3 மாடு? அருமையான கேள்விங்க உங்களுது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, மாடுங்கிறது பால் கறக்கிறது ஒவ்வொரு மாடா தான் கறக்க முடியுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 மாடு இருக்குது. 10 மாடு ஒரே முறை கறக்கணும்னா 10 கேன் செட் வைக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்குறது என்னன்னா, 1 மணி நேரத்துல பால் கறக்கிறது 5 மாடா, இல்ல 8 மாடா, 10 மாடாங்கிற மாரி நம்ம டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாரி உங்களுக்கு பண்ணைகள் பெருசா இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஒரு 30 மாடு, 40 மாடு வச்சிருக்கீங்கன்னா, ஒரே சமயத்துல 3 மாடு கறக்கக்கூடிய அளவுக்கும் இருக்குதுங்க. அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு மிஷினா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் அதாவது 5 மாடு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதுலயும், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் நானோன்னு வச்சிருக்கிறோம். இந்த சூப்பர் நானோ மாடல் எதுக்காக குடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா, நாளைக்கு மாடு இதுல வந்து 1 மணி நேரத்துல 7 மாடு வரைக்கும் கறந்து முடிச்சிட்ட பிறகு ஷெட் கிளீன் பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கும். இல்ல கரண்ட் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் இன்ஜினோ அல்லது ஒரு வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி HDP பம்பை வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கரண்ட் இல்லாத சமயத்துல பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாடல் தான் நம்ம இங்க பேர் செட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பெரிய பண்ணைகள் இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்க இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 1 HP மோட்டர், 650 LPM கம்ப்ரஸர். இது வந்து பாத்தீங்கன்னா 30 மாடு வரைக்கும் 1 மணி நேரத்துல கறக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 3 செட் வந்து ஒரே சமயத்துல போட்டு கறந்துக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல இது வந்து பெட்ரோல் இன்ஜினா சார்? இது பெட்ரோல் இன்ஜினுங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார் லிட்டர் பிடிக்கும்? பெட்ரோல் மணிக்கு 650 மில்லி இருக்குங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கரண்ட்ல முதல்ல கறந்துக்கலாம். கரண்ட் மோட்டர் 1 HP மோட்டரோட சேர்த்து நாங்க கம்ப்ரஸர் கொடுத்துருக்கோம். கரண்ட்ல கறந்துக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி கரண்ட் இல்லைங்கிற சமயத்துல மாடுகளை காக்க வச்சுட்டு இருக்க முடியாது. நேரம் வீணாகிறத குறைக்கிறதுக்காக பெட்ரோல் இன்ஜின் போட்டு இதை ஜென்ரேட்டர் மாடல்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோல் இன்ஜின் போடும்போது இந்த பெல்ட்டை மட்டும் மாத்தி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பம்ப்ல நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நேரத்தை வீணடிக்காம பால் கறந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த HDP பம்ப் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, செட் கிளீன் பண்றதுக்காக. நம்ம மாட்டு தொழுவத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு, அல்ல மாட்டை வந்து வாஷ் பண்றதுக்கு, அந்த மாதிரி வரும்போது மாமரங்களுக்கு தென்னை மரங்களுக்கு மருந்தடிக்கிற அதே பம்பு தான் இது மாட்டு கழுவுறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மிஷின் எடுத்தீங்கன்னா 50 மாடு வரைக்குமே நீங்க வந்து இதனுடைய காசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 இன்பில்ட் எல்லா செட்டோட சேர்ந்து 2 கேன் செட்டோட சேர்த்து வந்துடும். நாங்களே நேரடியாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு டெமோ முதற்கொண்டு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க. 1 வருஷம் வாரண்டியும் இருக்குது. ப்ராப்ளம் ஆனாலும் நீங்க வந்து அதை நாங்க சர்வீஸ் பண்ணி நேர்லயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நீங்க கம்பெனிக்கு எடுத்துட்டு வந்தாலும் அன்னைக்கு மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும், பால் மிஷினை பொறுத்த வரைக்கும் 1 நாள்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கறவைங்கிறது ஒரு நாளைக்கு 2 வேளை நடந்தே தீரணும். அதனால எதையுமே தவிர்க்க முடியாத ஒண்ணு. அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னல இருந்து பெரிய மிஷின் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதத்துல உள்ள மிஷினும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோங்க. ஒரு 5 மாடல்ல நம்ம கிட்ட பால் கறவை இயந்திரம் இருக்குதுங்க. வேற என்ன சார் நியூ மாடல்? பிரஷ் கட்டருங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒண்ணு, நம்ம வந்து மாடை வந்து பாத்தீங்கன்னா குமிஞ்சு இன்னைக்கு அறுக்க முடியறது இல்ல, தட்டை எடுத்துட்டு போய் போட முடியல. இன்னைக்கு இப்போ பாம்பு பூச்சி இந்த மாதிரி இருக்குமா இல்லையாங்கிறது நிறைய பாத்தீங்கன்னா அந்த சொனன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இது வந்து பிரஷ் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை அறுத்து பக்கத்தால வந்து ஒரு பக்கமா சாய்ச்சி எடுத்துட்டு போய்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா 1 ஏக்கரை நீங்க தட்டா இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்தா கூட போதுமானது. இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு வராதுங்க. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து வருங்க. இது ஒரு 14,000 ரூபாய் அந்த விலையில வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியா இருக்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நாங்க டிஸ்கவுண்ட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம். இது எல்லாமே கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரான்ச் என்னன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் பெரியாம்பட்டி, ஆத்துப்பாலத்திட்டே இருக்கு தருமபுரி மாவட்டத்துல. அதுக்கடுத்து தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்க எல்லாமே நம்ம கிளைகளும் இருக்குது. நீங்க எங்க வேணாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வரும்போது ஒரு விவசாயி அப்படிங்கும்போது ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்காருன்னா, ஒரு பிரஷ் கட்டர், ஒரு பால் மிஷின், ஒரு சாக்கெட்டர் வச்சிருந்தாருன்னா ஒரு குடும்பம், அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து செய்ய முடியும்னா 25 இருந்து 40 மாடு வரைக்கும் ஈஸியா பராமரிக்க முடியும். அதுக்கு உண்டான உபகரணங்கள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அது ஒண்ணு எடுத்துக்கப்பா. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து பாத்தீங்கன்னா சின்னது இந்த கொசு மருந்து அடிக்கிறதுக்காக மாடு பால் கறக்கும் போது இந்த கொசு தொல்லையா இருக்கும், அப்ப வந்து காலை உதறும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இதுல மருந்து சும்மா தடவி விட்டு கொசு மருந்தை போட்டு அடிச்சோம்னா மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கொசு உட்காராது, கொசுவோ ஈயோ உட்காராம இருக்கும். கறவை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்திலயும் பாதிக்காதுங்க. என்ன சார் காசு வருது? இது வந்து வெறும் 250 ரூபா மட்டும்தாங்க வருது. சரி. சின்ன சின்ன கார்டன் செடி, வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கு அடுத்தது எங்ககிட்ட இல்லாத விவசாய பொருளை இல்லைன்னு சொல்லலாங்க. நம்ம ஏரியாவில் ஸ்பெசிபிக்கா இதுக்கு மட்டும் போடு, பேட்டரி போடு, உடனே போடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா, நம்ம ஏரியா காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி ஏரியாவில் அதிகப்படியான மல்லிகை வந்துட்டு இருக்கும். அந்த மல்லிகை வந்து கவாத் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரியான கவாத் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் வந்து நம்மளுடைய இதுங்க. இது பேட்டரி எலக்ட்ரிக்ல வரக்கூடிய சார்ஜருங்க. இந்த சார்ஜரை கவாத் பண்றதுக்காக உண்டான ஒரு பிரத்யேகமான மிஷின் தான். 1.5 கிலோ வெயிட்ல ஒரு செடியை நம்ம பண்ணிக்கலாம். 1 ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல ஈஸியா கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இது பண்றதுக்காக உங்களுக்கு சௌகரியமா இருக்கும், ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும், கலவை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அது காஸ்ட் சார்? இதனுடைய விலை வந்து 8500 ரூபாய் வருதுங்க. அந்த மாஸ்க் அப்படியே கொஞ்சம் ஓபன் பண்ணுங்கண்ணா, உங்க கையாலேயே ஓபன் பண்ணுங்க. இது வந்து பூச்செடிங்க எல்லாம் கட் பண்றதுக்கு கவாத் பண்றதுக்காக இருக்குதுங்க. அந்த மாதிரி கவாத் பண்றதுக்கு 5500 ரூபாய் வருதுங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக்ல வருதுங்க. இது அப்படியே போடு. இந்த பூச்செடி ஏன் போடுறோம் அப்படின்னா, பூச்செடி கட் பண்ணும்போது அதை மூஞ்சி மேல தெரிக்காம இருக்கும், கண்ணுல படாம இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறதுக்காக அந்த கவாத் மாஸ்க் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இதுல 2 விதமான மாஸ்க் நம்ம கொடுத்துருவோம், அது குவாலிட்டியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டர் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ்க் நீங்க போடுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு மருந்து அடிக்கும் போது மருந்து வந்து மூஞ்சில படாமையும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். கண்டிப்பா சார், இது நல்லா தெளிவா இருக்கும். மருந்து அடிக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுங்க. அதுக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரி கவாத் பண்றது தாங்க. இது மாமரம் கவாத் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். எல்லாமே கையில போட்டு மரத்தை அறுத்துட்டு இருப்போம், இல்லைன்னா கத்தி வெட்டிட்டு இருப்போம், அப்போ காஞ்சி போயிடும், செடி காஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துக்கு இதனால எலக்ட்ரிக் ப்ரூன்ஷா அப்படின்னு சொல்லுவோம், சைன்ஷான்னு சொல்லுவோம். இந்த சைன்ஷா வந்து உங்களுக்கு வந்து மாமரம் கவாத் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி காசு வருது. இது வந்து 7000 ரூபாய் வருதுங்க. பிரத்யேகமான ஒரு முக்கியமான அம்சங்கள், விவசாயிகள் வந்து ரொம்ப வந்து வேலை பளவு குறைக்கிறதுக்கு முக்கியமா பயன்படுத்துறாங்க. விவசாய கருவிகள் எங்ககிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மேனுவலா இருக்கிறதுக்காக சேஃப்டியா ஒரு மரத்துல ஏறி போனோம்னா இந்த சைட்ல மாட்டிக்கலாம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் வந்து வரும்போது கத்தி எடுத்துட்டு போவாங்க பை வச்சு, அந்த மாதிரி இருக்கும். இது அறுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பூச்செடி வெட்டுறதுக்காக நம்ம வந்து கவல் பண்ணதுக்கு மரத்தை கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாம டெலஸ்கோப் ரூம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப இந்த தேக்கு மரம் வச்சிருக்கிறவங்களுக்காகவே இது வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எதுக்காக அப்படின்னா 20 அடி உயரம் வருங்க, 15 அடி உயரம் நம்ம போல் கொடுக்குறோம். நம்மளோட ஹைட் 20 அடி, 20 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை, தேக்கு மரத்துல இருக்கக்கூடிய கிளைய வந்து சீர் பண்றதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினிய பைப்பு, வெயிட்டும் ரொம்ப குறைவா இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்துற அளவுக்கு இருக்கும். ஈஸி மெத்தட்ல ஒரு விவசாயி அவங்களுடைய சிரமத்தை குறைச்சிக்கிறது என்னென்ன வேணுமோ அதுக்கு உண்டான இயந்திரங்கள் அனைத்தும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஓம் சுபா ஏஜென்சி 97 50 40 46 66. இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 95 444 91 555, அதாவது 9544 9155. ஈஸியா சொல்றதுக்காக. சரிங்க சார், மிக்க நன்றி சார். விவசாயத்திற்காக நிறைய நம்ம டிராக்டர் ரொட்டவேட்டர் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. ரொட்டவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிராக்டரை வந்து ஒரு 25 ஹெச்பி, 35 ஹெச்பி, 50 ஹெச்பி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறைவான விலையில இன்னைக்கு குறைஞ்சது 20 இருந்து 30% அரசு மானியம் என்ன கொடுக்குமோ அந்த சிறப்பு சலுகை விலையில இன்னைக்கு 42 பிளேடு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய்க்கு டெலிவரியோட கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 42 பிளேடு கீர் வந்துடும், மல்டி கீர் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளேடு 42 பிளேடு வந்துடும், இது மல்டி கீர்னு சொல்லுவோம். பெரிய மண்டை கியர் பாக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்டோட கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சுபா ரொட்டவேட்டர் குறைவான விலையில. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் தரமான பொருளை கொடுக்கணும், விலையை குறைவா கொடுக்கணும், அதிக விவசாயிகள் பயனடையணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். அதனாலதான் இவ்வளவு மிஷினரிஸும் நேரடியாக இறக்குமதி செஞ்சோம், எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். 42 பிளேடு, 36 பிளேடு, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அது இல்லாம அந்த டிராக்டரை பயன்படுத்தி கார் வாஷர் அப்படின்னு சொல்லுவோம், செட் கிளீன் பண்றதுக்காக. அந்த செட் கிளீன் பண்ணும்போது நம்ம டிராக்டர் சேத்துலயோ புழுதிலையோ ஓட்டிட்டு வந்துட்ட பின்னாடி செட் வந்து கிளீன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு செட் கிளீன் பண்றதுக்காக உண்டான கார் வாஷர்ஸ் நம்ம வச்சிருக்கோம்.
இது வந்து மாட்டு செட்டு கிளீன் பண்ணிக்கலாம், கோழிக்கு செட்டு கிளீன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் கிளீன் பண்ணிக்கலாம். உங்களுடைய டூ வீலரோ இல்ல காரோ இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு காரு டூ வீலர் இல்லாத வீட்டு பர்சன் இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுல குறைவான விலையிலையும் இருக்கிறதுக்கு 1 HP மோட்டர், 2 HP மோட்டர், எலக்ட்ரிக் மோட்டர் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒவ்வொரு கார் வாஷரையும் நம்ம வச்சிருக்கோம். அது மூவபிள் கார் வாஷர், இதெல்லாம் பிக்சடா இருக்குங்க. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்திட்டு போயிட்டு பண்ணிக்கலாம். ஒரு செட்டே வச்சிருக்காரு, ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காருன்னா அந்த மாதிரி இருக்கிறது பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சின்னதா இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யறதுக்கு வச்சிருக்கோம். ஒரு 5500 விலையில வருங்க. இது ஒரு 7000 ரேஞ்சில் கிடைக்குங்க. அது ஒரு 10,000 விலையில கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்ன பயன்படுத்தணுமோ அத்தனையும் ஆட்களே இல்லாம ஒருத்தரே இல்லாத ஒரு ஃபேமிலி அவங்க குடும்பம் மட்டும் சேர்ந்து ஒரு விவசாயத்தை நல்ல முறையில பண்ணணும். பால் கறவை பண்றதா இருந்தாலும் சரி, விவசாயம் பண்றதா இருந்தாலும் சிரமம் இல்லாம செய்யறதுக்கு உண்டான அத்தனை இயந்திரங்களும் எங்க கிட்ட கிடைக்குங்க. சரி சார், மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்துடைய வீடியோ. நன்றி, வணக்கம்.